கையை நீட்டுங்க. உன்னுடைய வயிற்றுக்குள்ள சிகண்டியா பிறக்க போற கருவி இருக்கிறதுனால இச்சாதாரியால உன்னை எதுவும் பண்ண முடியலமா. சித்தர் சாமி தாடிகாரனோட நாடிய புடிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. நேத்து ராத்திரி தாடிகாரன் பெட்ரூம்ல இருந்து வெளியே படுத்துனுந்தா. அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? அத பத்தி தாடிகாரனும் வாய திறகலையே. உனக்கு ஏதாவது கனவு ஞாபகம் வந்துச்சா? இல்ல சாமி. அப்படியா? சரி சரி. சாமி, நீங்க ஏன் ராணியோட நாடி பிடிச்சு பார்க்கல? ராணிக்கு இப்போ ரெட்ட நாடி ஓடுது, அதனாலதான் நான் பார்க்கல. சாமி, உங்களோட பேச்சு எனக்கு சத்தியமா புரியல. சின்ன குழந்தைங்களுக்கு நாடி துடிப்பு 80ல இருந்து 120 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய இதய துடிப்பு இருக்கு. சராசரி மனுஷனுக்கு 72 முறை இதயம் துடிக்கும். நாடி துடிப்போட அளவும் அதே சமநிலையில தான் இருக்கும். கொஞ்சம் வயசான நாடி துடிப்பு 60ல ஆரம்பிச்சு 100 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ஆனா இங்க இந்த 3 பேரோட நாடி துடிப்பும் சராசரி மனுஷனோட நாடி துடிப்பா இல்ல. ஐயோ, என்னங்க இது? முழங்கை வரைக்கும் வந்துடுச்சு. ஏங்க, உங்களுக்கு இந்த கையிலயும் வந்துருச்சுங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி நடக்குதோ தெரியலையே. சித்தி, உங்க கையிலயும் பாருங்க. ஐயோ வளரு. ஐயோ, சித்தர் சாமி, ஏற்கனவே தாத்தாக்கு கை முழுக்க நீல நிறமாகி வலியில துடிச்சு நிறுகிறாரு. பாட்டிக்கு முழங்கை வரைக்கும் நீல நிறத்துல மாறினே வருது. இப்போ சித்திக்கும் விரலெல்லாம் நீளமா மாற ஆரம்பிச்சுக்குதே. இச்சாதாரி யார் மேல குறி வச்சிருக்கோ அதோட சாபத்தால இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க எல்லாருமே சர்வ நாசமாகி துடிதுடிச்சு சாக போறாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இனி யாராலையும் அவங்களை காப்பாத்தவே முடியாது, அப்படிதானே சொல்ல வரீங்க? காப்பாத்த முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத யாரு நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா இதுல உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. சித்தர் சாமி, எங்க குடும்பத்தை காப்பாத்த நானும் தாடிகாரனும் என்ன வேணாலும் செய்வோம். அவங்கள காப்பாத்துறதுக்கான பரிகாரத்தை யாரு நினைச்சாலும் அவ்வளவு சுலபமா அந்த பரிகாரத்தை செஞ்சிட முடியாது. கடினமான காரியத்தை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு பலமான ஆன்மா இந்த மானுட பிறவில யாருமே இல்ல. பாட்டி, 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 அம்மா, பாட்டி, பாட்டி, பாத்து பாத்து பாட்டி. சாமி, என்னாச்சுன்னு பாருங்க. சாமி, எங்களை சுத்தி என்னதான் நடக்குது? நாங்க இம்மா தூரம் இந்த நிலைமையிலயும் உங்களை மட்டும் தான் நம்பி வந்துகிறோம். அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாத இருந்த எனக்கு இந்த குடும்பம் தான் அத்தனை உறவையும் அன்பையும் காட்டுச்சு. இவங்களுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சாமி. அம்மா, ராமன் சீதையெல்லாம் வனவாசத்துக்கு போகும்போது ராமனோட தம்பி லட்சுமணனை இலங்கேஸ்வரர் ராவணனோட பையன் இந்திரஜித்து தான் வரம் பெற்ற ஒரு அம்புனால லட்சுமணனை தாக்குனான். அம்பு பட்டு லட்சுமணன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். அதே நேரம் லட்சுமணனோட உயிரை காப்பாத்தணும்னா சஞ்சீவி மலையில இருக்கிற மூலிகை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அனுமான் அந்த சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்தாருன்னு ராமாயணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இப்ப இவங்க நிலைமையும் இருக்கு. ரொம்ப பெரிய ஆபத்து இவங்க உயிரை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இவங்களை காப்பாத்தணும்னா செங்காடுன்னு ஒரு அடர்ந்த வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள கரந்தை பூணுன்னு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார் கண்ணிலே படாம தெய்வாம்சம் நிறைஞ்சது. அந்த கரந்த பூவை பறிச்சுட்டு வந்து அதோட சார இவங்க 3 பேர் மேல தெளிச்சாதான் இவங்களால நிச்சயமா உயிர் பிழைக்க முடியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள
அந்த பூவை கொண்டு வந்தாதான் இவங்க உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். சாமி, இல்லனா அந்த கடவுளே நினைச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள நானும் தாடிகாரனும் அந்த பூவை கொண்டு வந்துருவோம். என்னடா? அத நான் நடக்கவே விட மாட்டேன். என்னாச்சு? ஏன் இவ்ளோ உக்கிரமா இருக்கீங்க? யார் அழியணும்னு நினைச்சு நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அவங்கள காப்பாத்துறதுக்கு பிடிமன் சித்தர் ஒரு புதிய வழியை சொல்லியிருக்காரு. அதை எப்படியாவது செஞ்சு முடிக்க அந்த ராணியும் சித்தார்த்தும் இப்ப கிளம்புறாங்க. அத நடக்க நான் விடவே விட மாட்டேன். என்ன தமன்னா, ஒட்டு மொத்தமா கூண்டோட கைலாசம் போயிடுவாங்கன்னு பார்த்தா பிரச்சனை இப்படி வருஷ கட்டி நிக்குது. இந்த தடவையும் நாம ஊத்திப்போம் போல இருக்கே. அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற 3 பேரோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ராணி ஒரு மூலிகையை தேடி செங்காட்டுக்குள்ள போறா. அவ மூலிகையை தேடி போகல, அவ இப்ப சாவ தேடிதான் போறா. ஏன்னா அந்த செங்காட்டுக்குள்ள போன யாருமே இதுவரை உயிரோட திருமணதே இல்ல. 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க போற வழியில என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். இப்போ என்ன பிரச்சனை கொடுக்க போறீங்க? என்ன தமன்னா, இந்த ஆள் எப்படி சிரிக்கிறாரு? சொல்லிட்டு செய்யறது என்னோட வழக்கமே கிடையாது, செஞ்சு காமிக்கிறது தான் என்னோட வழக்கம். பொறுத்து இருந்து பாருங்க. யோ, என்னையா ஒரு மாதிரியா இருக்கிற? இல்ல ராணி, தாத்தா பாட்டி தான் எனக்கு எல்லாமே. அவங்கள நான் இது வரைக்கும் இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததே இல்லை. அவங்கள அப்படி பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராணி. யோ, என்னையா நீ சின்ன குழந்தையாட்டம் இப்படி கலங்கி போய்கிற? எல்லாம் சரியாயிரும்யா. இந்த பாரு, இந்த இச்சாதாரி நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை குத்துக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம வரலையா? இப்ப கூட நம்ம அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வருவோம்யா. இல்ல ராணி, இது வரைக்கும் அது நம்மள மட்டும்தான் பாதிச்சது. இப்ப தாத்தா பாட்டி அத்தன்னு எல்லாரையுமே தாக்கி இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரியா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துக்குதுன்னு நினைச்சுக்கோ. இதுல அந்த இச்சாதாரியோட சாபம் நம்ம 2 பேரையும் தாக்கல பத்தியா? கடவுள் அதுல நமக்கு நல்லது தானே பண்ணிக்கிறாரு. நமக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இதுக்கு தீர்வே இல்லாம போயிருக்கோம்ல. முதல்ல கவலைப்படாம தைரியமா இரு. நாம எப்படியாவது செங்காட்டுக்கு போய் அந்த கரந்த பூவை எடுத்துன்னு வந்து அவங்கள காப்பாத்திருவோம். சரியா? நம்மளால அது முடியும். நாம அதை கண்டிப்பா செய்வோம். அது வார்த்தை. சாமி, என் அப்பாக்கு அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அம்மா, ஒன்னும் ஆகாதுன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. எல்லாமே அந்த ஈசனோட சித்தம். இந்த உயிர் இந்த உலகத்துல இருக்கிறதும் இந்த உலகத்தை விட்டு போறதும் அவன் கையில தான் இருக்கு. அதான் அந்த ராணி சித்தார்த்தம் அந்த கரந்தை பூ எடுக்க போயிருக்காங்கல்ல. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஆபத்தை விட அவங்களுக்கு வழிநெடுக்க இருக்கிற ஆபத்து தான் ரொம்ப அதிகம். கடவுளோட கருணையால மட்டும்தான் அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி அந்த கரந்தை பூவை எடுத்துட்டு வர முடியும். அதனால உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. ஐயோ சாமி, என் கையில ப்ளூ கலர் பரவிட்டு வருது. அப்பா அம்மா மாதிரி எனக்கு முடியாம ஆயிடுமா? சின்ன குழந்தை மாதிரி பேசாத. கடவுள் இருக்காரு. ராணியும் சித்தார்த்தும் எப்படியாவது அந்த பூவை எடுத்துட்டு வந்து
எப்படியாவது நம்மள இந்த சாபத்துல இருந்து காப்பாத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், குடும்பத்தோட சாகுற குடுப்பனை யாருக்கு கிடைக்க சொல்லு? இதெல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டு. அவனை மட்டும் நம்பி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கடவுளே, பார்த்து தம்பி, அவங்கள புரியுங்க. வளரு. தமன்னா, என் முதுகுல யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குமா? ஆ, உனக்குமா? உனக்கு அடி விழுந்துச்சா? தமன்னா, உனக்கும் முதுகுல அடி விழுந்ததா? அதே மாதிரிதான் எனக்கும் முதுகுல அடி விழுந்தது. யார் அடிச்சிருப்பாங்க? என்ன தமன்னா இப்படி கேக்குற? நம்ம என்ன வீட்லயா இருக்கோம்? நாம இருக்கிறது மந்திரவாதியோட குடில்ல. பேய் வந்து அடிச்சுச்சோ, பிசாசு வந்து அடிச்சுச்சோ, யாருக்கு தெரியும்? சாமி, நாங்களே யாரோ எங்களை அடிச்சிட்டாங்கன்னு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் சிரிச்சேன். நான் உங்க கண்ணுக்கு தெரியற நாள் செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்பா, அதுக்கு எங்களை அடிச்சுதான் நீ செக் பண்ணிக்கணுமா? நாங்களே அமானுஷ்யம் அது இதுன்னு எதையோ நினைச்சு பயந்து போயிருக்கோம். இதுல நீங்க வேற இன்னும் பீதியை கிளப்புறீங்களே. அதானே, இவ்வளவு குள்ளமா இருந்துகிட்டு எப்படி அங்க முதுகுல அடிச்சீங்க? வேணும்னா நான் உங்களை திரும்பவும் அடிச்சு காட்டட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். ஏற்கனவே அடிச்சதே போதும், இன்னும் அடிக்கணுமா? டேய் மனோ, உனக்கு எதுல தான் டவுட் வருதுன்னு விவசாயம் இல்லையாடா? அடே அம்மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, புரியுதா? உங்க விளையாட்டெல்லாம் ஓரமா வச்சுட்டு வந்த வேலையை பாப்போமா? பார்க்கலாம். நீங்க ஆரம்பிங்க. சாமி, எதையாவது செஞ்சு சித்தார்த்தியும் ராணியும் அந்த செங்காட்டுக்கு போக விடாம தடுங்க. சித்திரக்குள்ளா, கார்ல போயிட்டு இருக்கிறவங்க அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேரக்கூடாது. அவங்க எதை நினைச்சு போறாங்களோ அந்த காரியம் நடக்கவே கூடாது. என்னையும் இங்க இருக்கிற 3 பேரையும் தவிர நீ வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அதனால அவங்களுக்கு நீ மரண பயத்தை காட்டு. அந்த செங்காடு இருக்கிற திசைக்கு கூட அவங்க போக கூடாது. அது உன்னோட பொறுப்பு. உத்தரவு குருவே. இதோ இப்பவே உங்க கட்டளைய நிறைவேற்றுற. மாமா, அந்த குள்ளம் போய் அங்க என்ன பண்ண போறான்? ஏன் மனோ, ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கினது பத்தலையா? கொஞ்சம் அமைதியா இருடா. மனோ, அவன் அங்க போய் சித்தார்த்தியும் ராணியையும் என்ன கதி ஆக்க போறான்னு இங்கே இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா தமன்னா, சாமி தான் ஓமகுண்டத்துல ப்ரொஜெக்டர் வச்சிருக்காரு, படம் போட்டு காட்டுவாரு. யோ, கொஞ்சம் சீக்கிரமா போயா. அங்க ஏற்கனவே பாட்டி தாத்தாக்கு முடியல. அவங்கள பாத்துக்க சித்தி மட்டும் தானே இருக்கிறாங்க. நம்ம வர சொல்லவே அவங்க கையும் நீல நிறமா மாறினே வந்துச்சு. நம்ம சீக்கிரமா போய் அந்த பூவை கொண்டு வந்தா தானே அவங்கள காப்பாத்த முடியும். சரி சரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லி பயமுறுத்தாத. வா சித்தார்த், வா. நீ இந்த பக்கம் தானே வருவ. உனக்காகத்தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். உன்னை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன்.
இது என் குருவினோட ஆணை. என்னோட வாகனமே, வா வா. வந்து விட்டாயா? நான் சொல்லும் வேலைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். வண்டி எடு. வேகமா போ. யாரையா அவன் இப்படி வண்டி ஓட்டின்னு வந்து நிறுகிறான்? நெஞ்செல்லாம் பதறுதியா. முதல்ல அவனுக்கு வழி விட்டுரு, அவன் போட்டோம். ராணி, அவனுக்கு வழிவிட்டா கூட அவன் போக மாட்டேங்கிறான். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ராணி, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கு. முதல்ல தண்ணி குடி. நீ பத்தமா இருந்த வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லதில்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ராணி, முதல்ல இந்த தண்ணி குடி. என்ன ராணி? பாப்பா பயப்படாத, அம்மா நான் இருக்கிறேன். கூடவே தாடிகாரனும் இருக்கிறான். நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம சீக்கிரமா போயிருவோம்னா. ராணி, இந்த காட்டு வழியில யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ஆர்ன் அடிச்சுட்டே வரான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ கார்லயே ஏறு. நான் காரை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி போய் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு வந்துடுறேன். யோ, உனக்கு என்ன அவன மாதிரி பைத்தியம் பூச்சிக்குதா என்ன? அவன் தான் லூஸ் ஆட்டம் ஆறுனாச்சின்னே வரான்னா நீ போய் அதை கேக்குறேன்னு சொல்ற? அவன் என்ன தெரியாமையா அத்தனையும் பண்றான்? சித்தர் சாமி என்ன சொன்னாரு? நாம என்னத்துக்கோசரம் வந்தோமோ அத்தை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம கவனம் முழுக்க முழுக்க அதுலதான் இருக்கணும்னு சொன்னார்ல. படட்டும், நல்ல படட்டும். அத பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. ஆமாம் தமன்னா, ஓசில தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது வருமே ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது வருது. யோ கூறுகிட்ட மாமா, அவ எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடானா ஓசில படம் பார்க்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அங்க பாருங்க, ராணியும் சித்தார்த்தும் டென்ஷன் ஆகுறாங்க. சித்தார்த்தால வண்டியே ஓட்ட முடியல, ராணியால கார்ல உட்காரவே முடியல. சாமி, அதெல்லாம் அவளுக்கு பத்தாது. அவ இன்னும் நல்ல அலை மோதணும். அவ கண்ணுல நான் மரண பயத்தை பார்க்கணும். அவ வயித்துல இருக்கிற புள்ளைய நினைச்சு, அவளை நினைச்சு, அந்த குடும்பத்தை நினைச்சு, அவ ஒவ்வொருத்தரையும் நினைச்சு அவ பயப்படணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சாமி. சித்ரகுல்லா, நான் இப்ப சொன்னத உடனடியா செய். உத்தரவு குருவே. எங்க போனாங்க? ஆளைய காணோம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு இப்ப தெரியும் பாருங்க. என்கிட்டயே வா. ரொம்ப புத்திசாலித்தனமா வேற ரோட்ல போயிட்டு இருக்கீங்களோ? அப்படி போனா உங்களை விட்டோனா அந்த சித்திரக்குள்ள. இப்ப வரைக்கும் உன்னோட கார் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தேன். இப்ப பாரு இந்த சித்திரக்குள்ளனோட ஆட்டத்தை.
இப்பதான் அந்த ஆரன் சத்தம் கேட்காம நிம்மதியா இருக்குது. பாப்பா கூட ரொம்ப பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். யோ, கார பின்னாடி அடியா, சீக்கிரமா பின்னாடி போ. என்ன விளையாடுறியா? நாம முன்னாடி தானே போகணும். யோ, அவனை பார்த்தல, பைத்தியக்கார மாதிரி ஓட்டுன்னு இருக்கிறான். நம்ம நல்லா இருந்தா தான் அந்த கறந்த பூவை எத்தனை வந்து அவங்களெல்லாம் காப்பாத்த முடியும். யோ, வண்டியை ரிவர்ஸ்ல விட்டியா? சீக்கிரம் ரிவர்ஸ்ல போ. வாயா வாயா, பாத்து பாத்து வா, பாத்து. அம்மா, அஞ்சல, அஞ்சல, நான் பொழைச்சு வருவேன்ற நம்பிக்கையே எனக்கு போச்சு அஞ்சல. ஐயோ, எங்க